Good morning students. Today teaching for class 9th science. 9th scienceல ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தமிழில் சொன்னோம்னா சீரான வட்ட இயக்கம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் அண்டு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். தமிழில் சொன்னோம் அப்படின்னா மையநோக்கு முடுக்கம் மையநோக்கு விசை இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், a body is said to be accelerated if the velocity of the body changes either in magnitude or in direction. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் மெயின் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முக்கியமான வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆக்சிலரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆக்சிலரேட்டடை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறது ஃபஸ்ட் ஒன் எது சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கணும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் சொன்னோம் அப்படின்னா திசை வேகம் மாறிக்கிட்டே இருந்தால் அதிலிருந்து என்ன உருவாகும், முடுக்கம் அப்படிங்கிறது உருவாகும். அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ அந்த வெலாசிட்டிக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா மேக்னிடியூடு, டைரக்ஷன். மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தமிழில் எண் மதிப்பு, அதாவது வேல்யூஸ், நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எண் மதிப்பு, அதுக்கப்புறம் டைரக்ஷனாக திசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எண் மதிப்பும் திசையும் இதில் ஏதாச்சும் ஒன்று மாறிச்சினாலும் ஒன்று சேஞ்ச் ஆனாலும் அது எதை உருவாக்கும் அப்படின்னா ஆக்சிலரேஷனை உருவாக்கும், அதாவது முடுக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ த மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் இன் சர்க்குலர் பாத் with constant speed and continuous change of direction is an accelerated motion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு கல் எடுத்து நம்ம த்ரெட்டில் கட்டிக்கிறோம், ஒரு கல் எடுத்து ஒரு த்ரெட்டில் கட்டி நம்ம ரவுண்டாக ஒரு சர்க்குலர் பாத்தில் நம்ம சுற்ற வைக்கிறோம். அப்படி சுற்ற வைக்கிறப்ப அந்த கல்லோட ஸ்பீடு எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது வேகம் அதாவது ஸ்பீடு ரொம்ப அதிகமாகாமல் ரொம்ப லோகாகாமல் கான்ஸ்டண்ட்டாக சுற்றும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றும், அதுவும் கண்டினியூஸாக சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சுற்றுறப்ப எது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த கல்லோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்லா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நல்லா உற்று நோக்கணும்னா அந்த கல் பார்த்தோம்னா முதல்ல கிழக்கு திசை நோக்கியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன மாறும் அப்படின்னா வடக்கு திசை, மேற்கு திசை, அதுக்கப்புறம் தெற்கு திசை, அதாவது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அப்படிங்கிற டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வட்ட இயக்கத்தில் இருக்கிறப்ப அந்த டைரக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாவே அதுக்கு பேர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பேர். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாவே அதுக்கு இன்னொரு பேர் ஆக்சிலரேஷன், அதாவது முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். திசை வேகம் மாறினாவே அது என்னென்னு சொல்லுவோம், முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த முடுக்கம் உருவாகிறதுக்கு காரணமெல்லாம் அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். In this case there must be an acceleration acting along the string directed inwards. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த கல்லை நம்ம சர்க்குலர் பாத்தில் சுற்றணும் அப்படின்னா அந்த கல் வட்டப்பாதையிலே சுற்றிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த கல்லுக்கு ஃபோர்ஸு, அதாவது விசை அப்படின்னு பார்த்தோம்னா எங்கிருந்து கிடைக்கிது அப்படின்னா நம்ம கையிலிருந்து அந்த ஃபோர்ஸ் நேராக அந்த த்ரெட்டு வழியே ஆக்ட் ஆகி எதுக்கு போகும் அப்படின்னா அந்த கல்லுக்கு போகும். அதாவது நம்ம கையில் இருக்கிற ஃபோர்ஸ் நேராக த்ரெட்டுக்கு போகும், த்ரெட்டில் இருந்து எதுக்கு போகும், ஸ்டோனுக்கு போகும். அப்போ ஸ்டோன் என்ன ஆகும், ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றும், அதோட டைரக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ வெலாசிட்டி என்னாகும், சேஞ்ச் ஆகும். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் அங்கே என்ன உருவாகும், ஆக்சிலரேஷனுங்கிறது உருவாகும். அப்போ அந்த மெயின் கான்செப்ட் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்போ எதை நோக்கி செயல்படும் அப்படின்னா அந்த கல் ரவுண்டாக சுற்றுறப்ப அந்த கல்லில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு எதை நோக்கி ஆக்ட் ஆகும், கரெக்டாக நம்ம கையை நோக்கி, அதாவது நம்ம கையை நோக்கி ஆக்ட் ஆகும், நம்ம கையை நோக்கி செயல்படும். அப்போ அது இன்வெர்ட்ஸு, உள்நோக்கி செயல்படும். அப்போ அந்த கல் மீது செயல்படக்கூடிய விசை எதை நோக்கி இருக்குன்னா நம்ம கையை நோக்கி இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், உள்நோக்கி செயல்படும், அதுதான் இன்வெர்ட்ஸ் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which makes the stone the to move in circular path. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த கல் என்னாகும், வட்டப்பாதையில் தான் சுற்றும், வட்டப்பாதை விட்டு எங்கே போகாது, வெளியே போகாது அப்படிங்கிறத ஒன்று நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரை ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க, செகண்டு பிக்சரை ஃபோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரலாக நம்ம சொல்லுவோம், அதாவது ஒரு பொதுவான கருத்தில் நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன், அதாவது சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த படத்தில் நல்லா உத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கல் இருக்கும், அந்த கல் பார்த்தோன்னா ஒரு த்ரெட்டு, அதாவது ஒரு நூலில் கட்டியிருக்காங்க. அந்த நூலுங்கிறத இந்த இடத்துல என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஏரோ மார்க்காக இருக்குது, ஒரு சிகப்பு அம்புக்குறியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஏசி அப்படிங்கிறது என்ன
குறிக்கினா ஆக்சிலரேஷனை சுருக்கி தாங்க என்ன போட்டிருக்காங்க ஏசின்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆக்சிலரேஷன் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா எல்லா திசையிலுமே உருவாகும் அப்படிங்கிறத படத்தில் எல்லா பக்கமும் 4 சைடு அம்புக்குறி போட்டு சிகப்பு கலரில் அம்புக்குறி போட்டு ஏசின்னு போட்டிருக்காங்க. ஏசிக்கு பேர் ஆக்சிலரேஷன் அல்லது முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த முடுக்கம் உருவாகிறதுக்கு காரணம் அந்த கல்லோட திசை வேகம் என்ன ஆகிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நல்லா பார்க்கணும். நம்ம அந்த படத்தை ஃபஸ்ட்டு கல் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு லைட்டாக இன்னர் சைடு, அதாவது உள் சைடு பார்த்தோன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரோ மார்க் பாருங்கள், பிளாக் கலர் ஏரோ மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்கும், வீணு போட்டு அதுக்கு பேர் தான் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும், அதுக்கடுத்து டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா திசை வேகம் என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் சேஞ்ச் ஆனால் அங்கே உள்ள என்ன உருவாகும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் உருவாகும். அதாவது ஏசிங்கிற முடுக்கம் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ ஒரு கல்லுக்கு முடுக்கம்ங்கிறது, அதாவது ஆக்சிலரேஷனுங்கிறது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம கை, அதாவது நம்ம ஹேண்ட், அதாவது நம்ம கையில் இருந்து தான் அந்த ஃபோர்ஸ் கிடைக்குது. அந்த ஃபோர்ஸ் நேராக எங்கே போகுது, கல்லுக்கு போகுது. கல்லோட திசை வேகம் மாறிட்டே இருக்கும், அதாவது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதுலேருந்து என்ன உருவாகிட்டே இருக்கும், ஆக்சிலரேஷனுங்கிறது ஒன்று உருவாகும். அதுதான் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் படத்தில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ கல் வந்து ரவுண்டாக, அதாவது கல் வந்து ரவுண்டாக ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றுது அப்படின்னா அதுக்கு காரணமே நம்ம கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது நம்ம கை மூலியமாக வெளிப்படக்கூடிய விசை. அந்த விசை வந்து கல்லில் செயல்படும். கல்லில் செயல்பட்டால் கல் என்னாகும், ஒரு வட்டமாக இயங்கும். அப்போ வட்டமாக இயங்குது அப்படின்னா அதுக்கு காரணமே நம்ம கையில் இருந்தது விசை. அப்போ மையத்தில் இருக்குது நம்ம கையே. அப்போ அதுக்கு பேர் மைய நோக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைய நோக்கு விசைன்னு சொல்லலாம், அல்லது இங்கிலீஷில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டாவது படத்தில் பாருங்கள், அதே கல் இருக்கும், விங்கிறது வெலாசிட்டிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வேணா உள்ளே மட்டும் பார்த்தோன்னா எஃப்சி போட்டிருப்பாங்க. எஃப்சி அப்படின்னா ஃபோர்ஸை குறிக்கும், அதாவது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை குறிக்கும். இந்த இடத்துல சிங்கிறது எதை குறிக்கும், சென்ட்ரிபிட்டல். எஃப்ங்கிறது ஃபோர்ஸை குறிக்கும். அதாவது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் எஃப்ங்கிறது விசையை குறிக்கும், சிங்கிறது மைய நோக்கு, அதாவது மையத்தை குறிக்கும். சிங்கிறது மையத்தை குறிக்கும். இங்கிலீஷில் சொன்னோம்னா எஃப்னா ஃபோர்ஸு, சீனா சென்டர். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. அப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் கல் என்னாவும் வட்டமாக ரவுண்டாக ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றும், இல்லைன்னா என்னாவாது, சுற்றாது அப்படிங்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த ரெண்டு படமும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கல்லை, அதாவது ஒரு ஸ்டோனை வட்டப்பாதையில் நம்ம சுற்றினோம்னா அதில் என்னென்ன இருக்கும், நம்ம கையிலிருந்து ஒரு ஃபோர்ஸ் போகும், மையத்திலிருந்து போகுது. அதுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வாங்கிட்டு அந்த கல்லோட வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வெலாசிட்டி சேஞ்சை நாங்கள் என்ன உருவாகும், ஏசி, அதாவது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் உருவாகும். அப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உருவாகும், அதுக்கப்புறம் தான் என்ன உருவாகும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன், அதாவது மைய நோக்கு விசைங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் மைய நோக்கு விசையில் இருந்தது என்ன உருவாகும், அதாவது மைய நோக்கு முடுக்கங்கிறது உருவாகும். அப்போ இந்த ரெண்டு விசையுமே எதை நோக்கி செயல்படும் அப்படின்னா நம்ம உள் சைடு, அதாவது இன்சைடு அப்படின்னு சொல்லுவோம். உள் நோக்கி நம்ம கையை நோக்கி செயல்படும் அப்படிங்கிற கருத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு திஸ் ஆக்சிலரேஷன் இஸ் நவுன் as சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். இந்த மாதிரி நிகழ்வுக்கு பேர், அதாவது இந்த முடுக்கத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், மைய நோக்கு முடுக்கம். இந்த ஆக்சிலரேஷனுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் த ஃபோர்ஸ் இஸ் நவுன் as சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ இது உருவாகிறதுக்கு, அதாவது இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் உருவாகிறதுக்கு தேவை ஃபோர்ஸு. அப்போ அந்த ஃபோர்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மைய நோக்கு முடுக்கம் உருவாகிறதுக்கு காரணம் மைய நோக்கு விசை. அப்போ அந்த விசையை நம்ம என்ன சொல்லலாம், மைய நோக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம இதிலிருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ஸ் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இஸ் directed radially towards the center of the circle. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுங்கிறது, அதாவது இந்த மைய நோக்கு முடுக்கங்கிறது எதை நோக்கி இருக்கும், அந்த வட்டத்தில் உள்நோக்கி, அதாவது சென்ட்ரல், அதாவது சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உள்நோக்கி மையத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the centripetal force must act on the object radially towards the center. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ரெண்டுமே எதை நோக்கி செயல்படுது,
கையோட மையத்தை நோக்கி, அதாவது கையை நோக்கி செயல்படுது. அப்போ சென்டரை நோக்கி செயல்படுது. அதுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மையத்தை நோக்கி செயல்படுது. அந்த இரண்டு விஷயமே நம்ம கையோட மையத்தை நோக்கி செயல்படுது. அப்போ இதுக்கு பேர் மைய நோக்கு விசை, மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு ரெண்டையுமே நம்ம சொல்லலாம். லெட் அஸ் கன்சிடர் an ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ். எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால், ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு பேர் என்ன கொடுப்போம்? நிறை. நிறை தமிழில் சொல்லுவோம், அதுக்கு லெட்டர் எம் போடுவோம். இங்கிலீஷில் மாஸ்ன்னு சொல்லுவோம், லெட்டர் என்ன போடுவோம்? எம் போடுவோம். அப்போ ஒரு லெட்டர் தெரிஞ்சுக்கிட்டோம், எம்னு ஒரு லெட்டர் தெரிஞ்சுக்கிட்டோம். மூவிங் அலாங் எ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ரெண்டாவது லெட்டர் வந்துருச்சு. அதாவது எம் மாஸ், அதாவது எம் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு வட்ட வடிவத்தில் சுற்றுது. வட்ட வடிவத்தில் சுற்றுது. அப்போ வட்ட வடிவத்தில் சுற்றினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சர்க்குலரில் சுற்றினாவே அதுக்குள்ளே என்ன ஃபார்ம் ஆகும்? ரேடியஸ் ஃபார்ம் ஆகுமா? அப்போ ரேடியஸ்க்கு என்ன லெட்டர் போடுவோம்? ஸ்மால் லெட்ரு ஆர் போடுவோம். அப்போ ஸ்மால் லெட்ரு ஆர் போடுறோம். அப்போ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர், ஸ்மால் லெட்ரு ஆர். ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கினாவே வட்டத்துக்கு என்ன இருக்கும்? ஆரம் இருக்கும். ஆரத்துக்கு என்ன குறியீடு போடுவோம்? ஸ்மால் லெட்டர் ஆர் போடுவோம். வித் வெலாசிட்டி. அப்போ அந்த பொருள் என்ன பண்ணுது? ஒரு திசை வேகத்தில், அதாவது ஒரு திசையை மாற்றிக்கிட்டே இருக்கும். கிழக்கு மேற்கு அப்படின்னு திசையை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் திசை வேகம்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த வெலாசிட்டி என்ன லெட்டர் போடுறோம்? வி. அப்போ 3 லெட்டர் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்மால் லெட்டர் ஆர் தெரிஞ்சுக்கிட்டோம், வெலாசிட்டி வி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம். அதாவது ஃபார்முலாவை மேக் பண்ணலாம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இட்ஸ் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இஸ் கிவன் பை. அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். இந்த ஃபார்முலாவுக்கு பேர் என்னது? சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன், மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா முடுக்கம்னாவே என்ன சொல்லுவோம்? ஆக்சலரேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். அப்போ லெட்டர் என்ன பண்ணுவோம்? ஏ போடுவோம். அப்போ ஏவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு v ஸ்கொயர்ட் பை ஆர். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? v ஸ்கொயர்ட் பை ஆர். ஏங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கும்? ஆக்சலரேஷனை குறிக்கும். விங்கிறது வெலாசிட்டி குறிக்கும். அப்போ வெலாசிட்டி என்ன இருக்குது? டபுள் மடங்காக இருக்குது. பை ஆர் ஸ்கொயர்ட், சாரி ஆர் பை ஆர். ஆருங்கிறது எதை குறிக்கும்? ரேடியஸை குறிக்கும். தமிழில் ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா மார்க் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஃபார்முலா எப்படி சொல்லலாம்? ஏ அப்படின்னா ஆக்சலரேஷன், வீனா வெலாசிட்டி, பை ஆர்னா ரேடியஸ், அதாவது முடுக்கம், ஏனா முடுக்கம், ஈக்குவல் டு வீனா வெலாசிட்டி, அதாவது திசை வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்னா ஆரம்னு சொல்லுவோம். அப்போ ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு த மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எதுக்கு பார்த்தோம்? சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கு தான் ஃபார்முலா பார்த்தோம். சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கு தான் ஃபார்முலா பார்த்தோம். இப்போ எதுக்கு ஃபார்முலா பார்க்குறோம் அப்படின்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸு. அப்போ இது செகண்ட் ஃபார்முலா நம்ம சொல்லலாம். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ்க்கு லெட்டர் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? எஃப், கேபிட்டல் எஃப். அப்போ ஃபார்முலா நம்ம மேக் பண்ணோம்னா கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம். அதாவது சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன், மைய நோக்கு முடுக்கத்துக்கு ஃபார்முலா பார்த்தாச்சு. ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். அப்போ மாஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் அந்த ஃபார்முலாவில். அப்போ பழைய ஃபார்முலா என்னது? வி ஸ்கொயர் பை ஆர் அப்படியே இருக்கும். அப்போ அது கூட எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம்? எம், மாஸுங்கிற எம்மை மல்டிப்ளை பண்ணுவோம், நிறைங்கிற எம்மை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஃபார்முலா என்ன உருவாகும் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர்ட் பை ஆர். அப்போ இந்த செகண்ட் ஃபார்முலா பேர் என்ன அப்படின்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், அதாவது மைய நோக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஒரு மதிப்பெண் வினாவில் வரும், 1 மார்க்கில் வரும். நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதாவது ஃபார்முலா என்னது? எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர். எம்ங்கிறது மாசு, வீணா வெலாசிட்டி, ஆர்னா ரேடியஸு, எஃப்னா ஃபோர்ஸு. எஃப்னா விசை, எம்னா நிறை, வீணா திசைவேகம், ஆர்னா ஆரம். அப்போது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம், அதாவது ப்ராப்ளம்னு சொல்லுவோம், கணக்கீடுன்னு சொல்லுவோம். அது ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ப்ராப்ளம் 4. A 900 kg car moving at 10 ms-1. 10 ms-1 takes a turn around a circle with a radius of 25 meter. அப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே
எம்ங்கிறது 900 kg, அதாவது ஒரு கார். அந்த காரோட மாஸ் எவ்வளவு? பெரிய காராக இருக்கும். அப்போ அந்த காரை நம்ம நிறைன்னு தமிழில் சொல்லுவோம். நிறைக்கு என்ன குறிட்டு போடும்? எம். அப்போ எம்மோட ஸ்மால் எம்மோட மதிப்பு எவ்வளவு? அதாவது 900, அதாவது 900 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 900 kg அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெலாசிட்டி விங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க. ms-1 வந்தாவே அதுக்கு பேர் என்னது? வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அதோட வேல்யூ என்னது? வெலாசிட்டியோட வேல்யூ 10 ms-1 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டேர்ன் அரவுண்ட் ஏ சர்க்குலர் வித் ஏ ரேடியஸ். அப்போ இந்த கார் என்ன பண்ணுது? சர்க்குலரில் சுற்றி இருக்குது. அப்போ சர்க்குலரில் சுற்றினாவே என்ன ஃபார்ம் ஆகும்? ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது ஆரம் உருவாகும். ஆரத்துக்கு குறியீடு என்னது? ஸ்மால் லெட்டர் ஆர். அப்போ ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 25 மீட்டர். டிட்டர்மைன் த ஆக்சிலரேஷன் அண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் த கார். அப்போ ஆக்சிலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நெட் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எஃப்ஐ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலாவுக்கு நம்ம போனோம்னா சொல்யூஷன் when the car turns around a circular it experiences centripetal acceleration. centripetal acceleration அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ centripetal acceleration லெட்டர் என்ன பண்ணுவோம்? ஸ்மால் லெட்டர் ஏ. ஏவோட ஃபார்முலா சொல்லுவோம் பார்க்கலாம். அதாவது v²/r. v²/r. அப்போ நம்ம மேலே கண்டுபிடிச்ச மதிப்பை கொண்டுட்டு வந்து இதில் பிரதியிடணும். அதாவது அப்ளை பண்ணணும். ஏங்கிறத அப்படி வச்சுக்கணும். விங்கிறத நமக்கு ஆல்ரெடி வேல்யூ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? விங்கிறத வேல்யூ 10. அப்போ 10 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். பை ஆரோட வேல்யூ எவ்வளோ? 25. அப்போ 25 அப்ளை பண்ணோம்னா அப்போ 10 ஸ்கொயர் பண்ணால் 100 ஆகும். 25 இருக்கும். ரெண்டே டிவைட் பண்ணி அடித்தோம்னா என்ன ஆன்சர் வரும்னா 4 ms-2. அதாவது ஏங்கிறது முடுக்கம். அதாவது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொன்னால் ms-2. அப்போ அதை போடணும். போட்ட பின்னாடி நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் த கார். அப்போ அந்த காரோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? கேபிட்டல் F = ma. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் எங்கேயாச்சும் பார்த்துருப்போம். அதாவது லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் அப்படின்னாவே எஃப்னு சொல்லுவோம். அது ஃபார்முலா m×a. எம்னா மாசு, ஏன்னா ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். அப்போ எம்மோட வேல்யூ கணக்கிலே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்மோட வேல்யூ 900. அப்போ எம்மோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் 900. அப்போ ஏங்கிற ஆன்சர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 4. அப்போ 900 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3600 நியூட்டன். 3600 நியூட்டன் இதுதான் ஆன்சர். அதுதான் ஃபோர்ஸு. அப்போ ஃபோர்ஸை கண்டுபிடிச்சதாரு? நியூட்டன். அப்போ அவரோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர் தான் நம்ம யூனிட்ஸாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணோம்னா அப்போ F = 3600 நியூட்டன். 3000 அதாவது 3600 நியூட்டன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அப்போ இந்த சம்ஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இது நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டு யூ நவ். அது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு எனி ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், frictional force, magnitude force, electrostatic force etc. may act as a centripetal force. அதாவது நம்ம இப்போ என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மாதிரியே நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரோல் மாடலாக அதே மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு உராய்வு விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸு காந்த விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு அதாவது நிலை மின்னியல் விசை, நிலை மின்னியல் விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த எல்லா ஃபோர்ஸுமே இது மாதிரி தான் இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபோர்ஸ் தெரிஞ்சிட்டோம், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பார்க்குறோம். அதாவது தமிழில் சொல்லணும்னா மைய விலக்கு விசை. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய விலக்கு விசை. ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய நோக்கு விசை. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய நோக்கு விசை. இங்கே இருக்கிறது சென்ட்ரிஃபியூகல் விசை, சாரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. அப்போ மைய விலக்கு விசைன்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டாவது டைப்பு. அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் சொன்னோம்னா மைய நோக்கு முடுக்கத்துக்கு, அதாவது மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை மைய விலக்கு விசை. மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை மைய விலக்கு விசை அப்போ நீங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவிட்டி 6 கொடுத்துருக்காங்க. அதாவது டேக் ஏ பீஸ் ஆஃப் ரோப் அண்டு டை ஏ ஸ்மால் ஸ்டோன் அட் ஒன் எண்டு. அதை என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சின்னதாக ஒரு கல் எடுத்துக்கணும். அந்த கல்லை எதில் கட்டிக்கணும்? ஒரு நூலில் கட்டிக்கணும். நூலில் கட்டிட்டு நம்ம எப்படி சுற்றணும்? ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றணும். ஹோல்டு த அதர் எண்ட் ஆஃப் த ரோப் அண்டு ரொட்டேட் இட் such that the stone
ஃபாலோஸ் ஏ சர்க்குலர் பாத். அதாவது என்ன சொல்லிட்டாங்க, இந்த படம் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சர் நம்ம நல்லா ஒத்து பார்க்கணும். இது என்ன பிக்சர் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு பிக்சர், அதாவது மைய விலக்கு விசைக்கு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கல் எடுத்துக்கணும், கல்லை இதில் கட்டிக்கணும், ஒரு த்ரெட்டில் கட்டிக்கிட்டு நம்ம சர்க்குலர் பாத்தில் சுற்றணும், வேகமாக சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Do you experience any pull or push in your hand? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல் எடுத்து நூலில் கட்டிக்கிட்டோம், நூலை அப்படியே சர்க்குலர் பாத்தில் அந்த கல்லை சுற்றுறோம். அப்போ கல் என்ன பண்ணும், நம்ம கையை பிடிச்சி இழுக்கும். அதாவது கல் அந்த வட்டப்பாதையை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணும். அப்போ இழுக்கும், நம்ம கையை பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். விலகி போக ட்ரை பண்ணுது, அந்த சர்க்குலர் பாத்தை விட்டு விலகி போக ட்ரை பண்ணுது, அதுக்கு பேர் தான் மைய விலக்கு விசை, இங்கிலீஷில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே படம் கொடுத்துருக்காங்க. கையில் பார்த்தா அந்த த்ரெட்டை பிடிச்சிருக்காங்க, அந்த கல் இழுக்குது, இந்த சைடு ஆப்போசிட்டில் இழுக்குது, அதை தான் கோடு கோடாக போட்டு காட்டியிருக்காங்க அந்த ஃபோர்ஸை. அப்போ கையை விட்டு விலகி போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, அதுக்கு பேர் என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பற்றி பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே மேலே இந்த சென்ட்ரிஃபியூகலோட ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒன், அதாவது இன் திஸ் ஆக்டிவிட்டி எ புல்லிங் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த கல்லை எடுத்து அந்த கல்லை சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கல் என்ன பண்ணும், நம்ம கையை பிடிச்சி இழுக்கும், வெளியே போகிறதுக்கு இழுக்கும். அந்த ஃபுல்லிங் ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, அவே, அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுது. அந்த கையில் இருக்கிற கல் வட்டமாக இயங்கிட்டு இருக்கோம், அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுது, அதுக்கு பிறகு தான் ஃபுல்லிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அது அவே வெளியே போக ட்ரை பண்ணுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம என்ன சொல்லலாம், மைய விலக்கு விசை அல்லது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். திஸ் இஸ் கால்டு எஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ இது 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்ஸ் சொல்லலாம். டிஃபைன் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எங்கிருந்து எழுதலாம் அப்படின்னா, எ ஃபுல்லிங் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் away from the center is experienced. This is called as centrifugal force. அப்போ இது வரைக்கும் எழுதுனா நம்ம 2 மார்க்ஸை நம்ம வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் acting on a body away from the center of circular path is called centrifugal force. அதாவது அதே மீனிங் தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுது, அந்த விசை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மைய விலக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு திஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் எ டைரக்ஷன் which is opposite to the direction of centripetal force. அதாவது முதல்ல சொன்ன கான்செப்டை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு நமக்கு தெரியும், அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபோர்ஸ் தான் என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா மைய நோக்கு விசை. மைய நோக்கு விசைங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம், அந்த விசைக்கு எதிரான விசை தான் நம்ம என்ன சொல்லலாம், மைய விலக்கு விசை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைரக்ஷன் வித் இஸ் ஆப்போசிட்டு. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா டைரக்ஷன் விச் இஸ் ஆப்போசிட்டுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். டு த டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, டு த டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. அதாவது எண் மதிப்பு என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். த ட்ரையர் இன் எ வாஷிங் மிஷின் இஸ் என் எக்ஸாம்பிள். அதாவது என்ன சொல்கிறாங்க, வாஷிங் மிஷினில் நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம வாஷ் பண்ணிடுவோம், அந்த ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணதை காய வைக்கிறோம், உலர வைக்கிறோம். அப்போ உலர வைக்கிறப்ப அது ரவுண்டாக சுற்றுறப்ப அதாவது ட்ரெஸ்ஸில் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்ம உதறுவோம். அதாவது ட்ரெஸ்ஸு துவைச்ச பின்னாடி உதறப்ப என்ன பண்ணோம், இப்படி ஆப்போசிட்டாக உதறுவோம். அப்போ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணோம், அந்த வைப்ரேஷனில் வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த துணியை விட்டு என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெஸ்ஸை விட்டு வெளியே போகும். அதுவும் மைய விலக்கு விசைன்னு சொல்லலாம். வாஷிங் மிஷின், அதாவது ட்ரெஸ்ஸை உலர்த்துற மிஷின் இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா துணியை, அதாவது அந்த ட்ரெஸ்ஸை ரவுண்ட்ஸ் சர்க்குலர் ஷேப்பில் சுற்றுறப்ப வாட்டர் மாலிகுல்ஸில் வெளியே போயிடும். அப்போ ட்ரெஸ் என்ன ஆயிரும், நல்லா உலர்ந்துடும், அதாவது நல்லா காஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தடுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான் அதில் யூஸ் ஆகுது, அந்த துணியை உலர்த்துற மிஷினில் இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டு யூ நவ் when you go for a ride in a merry go around, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், திருவிழாப்போ நம்ம பார்த்துருப்போம், ராட்டினம்னு ஒன்று பார்த்துருப்போம்.
அது ராட்டினத்தில் நம்ம சுற்றும் போது ராட்டினத்தில் நிறைய பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மையில் நம்ம உட்காந்து சுற்றுவோம். சுற்றுறப்ப அந்த பொம்மை பார்த்தோம்னா அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக மாதிரியே ஒரு ஃபீல் உணர்வு வரும். நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சர்க்குலர் சுற்றுற அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், இந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும், அதில் நம்ம கூட கண்டுபிடிச்சிடலாம். யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் அவுட்வேர்ட் ஃபுல் ஆஸ் மேரிகோ அரவுண்டு ரொட்டேட்ஸ் அபவுட் த வெர்டிக்கல் ஆக்சிஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவுட்வேர்ட்ஸ், அப்போ நம்ம ராட்டினத்தில் சுற்றுறப்ப வெளியே போகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மைய விலக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் என்னென்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். அதாவது ஒரு கல்லை நூலில் கட்டி சுற்றுறப்ப அந்த கல் என்ன பண்ணும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாவே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு பேர். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாவே அங்கே என்ன உருவாகும், ஆக்சிலரேஷன். அதாவது கல்லோட திசை மாறும், திசை வேகம் மாறினாவே அங்கே என்ன உருவாகும், முடுக்கம் உருவாகும். அந்த முடுக்கத்துக்கு பேர் தான் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு டாபிக் என்ன கொடுத்துருந்தாங்க, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் உருவாக்குறதுக்கு காரணமே இதுதான், எந்த ஃபோர்ஸு, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். அப்போ மைய நோக்கு முடுக்கம் உருவாகிறதுக்கு காரணமே மைய நோக்கு விசை தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் அந்த படத்தை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வேறு என்ன பார்த்ததுன்னா, 2 ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா ஏசி ஃபார்முலான்னு சொல்லுவோம், ஏ ஃபார்முலா சொல்லுவோம், V²/R. அதே மாதிரி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு, சென்ட்ரிபீட்டல் மைய நோக்கு விசைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, F=mv²/R. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸுக்கு பேர் தானது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மைய நோக்கு விசைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, எதிர்த்தகவாக இருக்கிறது தான் மைய விலக்கு விசை. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸாம்பிள் வந்து இதுக்கும் ஒரு கல்லை நூலில் கட்டி சுற்றுறதை கொடுத்துருக்காங்க. அந்த கல் என்ன பண்ணுவோம், வட்டப்பாதையை விட்டு விலகி போகிறதுக்கு நம்ம கையை இழுக்கும். அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதோட சென்ட்ரிஃபியூகலுக்கு எக்ஸாம்பிள் என்னது, அந்த வாஷிங் மிஷினில் இந்த ட்ரையர், அதாவது ட்ரெஸ்ஸை உலர்த்தக்கூடிய மிஷின் வந்து எதோட கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது, மேக்ஸிமம் 1 மார்க்கில் கேட்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து உலர்த்துறதுக்கு அதுக்கு பேர் ட்ரையர்னு சொல்லுவோம். அந்த ட்ரையர் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, மேரிகோ அரவுண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பருங்கிற டாபிக்ஸை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.